நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வேலை முடிஞ்சிருச்சா? முடிஞ்சிருச்சு. நீங்க டயர்டா இருப்பீங்க. நான் உங்களுக்காக டிஃபனும் அப்புறம் டீயும் அனுப்பி வைக்கிறேன். நீங்க மத்தியானமும் சரியா சாப்பிடல. பாதி சாப்பாட்டுல எந்திரிச்சு போயிட்டீங்க. இல்ல அர்ச்சனா, தேங்க்யூ. அது என்னன்னா நான் ஸ்னேகாவோட சேர்ந்து காஃபி சாண்ட்விச் சாப்பிட்டுட்டேன். நீங்க ஆபீஸ்க்கு வேலையா தானே போனீங்க? ஆமா, வேலை செய்யும்போது சாப்பிடக்கூடாதா என்ன? அம்மா, அப்பா, எல்லாத்தையும் எடுத்து வண்டியில வச்சாச்சு. புறப்படுமா? வாங்க வா 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 போலாம். வாங்க. போயிட்டு வரேன். நான் சொன்ன மாதிரி வாங்க மாப்பிள்ளை. சரியா? எல்லாம் சரியா? நான் பாத்துக்கிறேன். வாங்க மாப்பிள்ள. வாங்க. என்னாச்சு வந்தனா? எனக்கு ஒரு மாதிரியா இருக்கு. அர்ச்சனா, என்னால வர முடியாது. அதெல்லாம் பரவாயில்ல வந்தனா. நான் உன் கூட இங்க இருந்துடுறேன். ஆனா இரு. கார்த்திக், என்னாச்சு? நீங்க அம்மா அப்பாவை ஏர்போர்ட்ல விட்டுட்டு வாங்க. நான் வந்தனா கூட இங்கேயே இருக்கேன். சரி. அர்ச்சனா, நீயும் போ. இல்ல வந்தனா, அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்ல. நான் உன் கூட இங்கேயே இருக்கேன். இல்ல அர்ச்சனா, நீ மத்தவங்களோட போ. நான் இங்க இருக்கிறதுக்கு ஏதாவது காரணம் சொல்லிக்கிறேன். அப்புறம் நீயும் கூட இருந்தா அம்மாக்கு சந்தேகம் வந்துரும். அப்புறம் குழம்ப ஆரம்பிச்சிருவாங்க. நான் பாத்துக்கிறேன், நீ போ. அம்மா, கவலைப்படுறத நிறுத்துங்க. ஃப்ளைட்டுக்கு டைம் ஆச்சுல, சீக்கிரம் உட்காருங்க. ஒரு வண்டி போயாச்சு. இதோ கிளம்புறப்பா. அர்ச்சனா வந்தனா எங்க? அவங்களா? வராங்கம்மா, அதோ அது வந்துட்டாங்க. வராங்களேம்மா. வந்தனா, வாமா வா வா. நீ என் கூட பின்னாடி உட்காந்துக்கோ. அம்மா, நான் உங்க கூட வரல. நீங்க ரெண்டு பேரும் போகும்போது என்னால பார்க்க முடியாது. ஆமாம்மா, அது வந்தனா நேத்துல இருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கா. அவளால முடியாது. ஆ, ஆ. எந்த பிரச்சனையும் இல்லை வந்தனா. நீ வீட்லயே இரு. அப்பா, என்ன ஆசீர்வாதம் பண்ணுங்க. போதுமா? சந்தோஷமா இருமா. அம்மா, சந்தோஷமா இருமா, சந்தோஷமா இரு. நாங்க சீக்கிரம் திரும்பி வந்துரும். சரியா? அம்மா, கிளம்பலாமா? டைம் ஆகுது. சீக்கிரம் வாங்க வாங்க. வரேம்மா. வரோம். வா. இது பாரு, டாக்டர் போய் பார்த்து மருந்து வாங்கி போட்டுக்கோ. ஜாக்கிரதையா இரு. என்ன? நம்பர் போக மாட்டேங்குதே. ஆ. அம்மா, யாருமே இல்ல. ஏதாவது ஆயிடுச்சுன்னா? நம்ம ஃபேமிலி டாக்டர் மிஸ்ஸஸ் கவிதாக்கு ஃபோன் பண்ணி பார்க்கறேன். ஹலோ ஹலோ டாக்டர், நான் வந்தனா மகேஸ்வரி பேசுறேன். வந்தனா, சொல்லு. எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். இன்னைக்கு காலையில இருந்து எனக்கு நிறைய தடவை வாமிட் வந்துருச்சு. நீங்க ஏதாவது மருந்து சொன்னீங்கன்னா நான் போட்டுக்குவேன். வயிறு சரியில்லைன்னா தான் அப்படி ஆகுமா? ஆஹா, வந்தனா, நீ ஒண்ணு பண்ணு. நான் சொல்றது செய். எலுமிச்சம்பழ ஜூஸ் குடி. அப்புறம் நல்லா தூங்கு. காலையில எழுந்திருக்கும் போது எல்லாம் சரியாயிடும். இல்ல டாக்டர், அது
வந்து நான் பிரெக்னெண்டா இருக்கேன். அப்படியா? ரொம்ப சந்தோஷமான விஷயமாச்சே வந்தனா. வாழ்த்துக்கள். அப்படின்னா நான் உங்ககிட்ட கொஞ்சம் விலாவாரியா பேசி ஆகணும். நீ என்ன மாத்திரை சாப்பிட்ட, சாப்பாடு என்ன சாப்பிட்றேன்னு நான் தெரிஞ்சுக்கணும். எக்ஸ்கியூஸ் மீ மேம். மேம் பேஷண்ட் ஒரு ஃபைல். நிமிஷம். வந்தனா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் நேரம் கழிச்சு பேசுறேன். ஒரு எமர்ஜென்சி கேஸ் பார்க்கணும். சரி டாக்டர். ஃப்ளைட் ஏறதுக்கு முன்னாடி ஒரு தடவை அம்மா கிட்ட பேசினா நல்லா இருக்கும்னு தோணுது. ரத்னம் அப்ப சொன்னா அவங்க தூங்கி எழுந்தவுடனே எனக்கு ஃபோன் பண்றதா. ஆனா இன்னும் ஃபோன் பண்ணல. என்னாச்சுன்னே தெரியல. ரத்தனம் தான் ஃபோன் பண்றா போல இருக்கு. ஹலோ, ஆ? என்ன? ஹலோ அம்மா. இப்ப யாரு? இந்த நேரத்துல யார் வராங்க? நீங்க ஃப்ளைட் லேட் ஆயிடுச்சா? இல்ல அது கேன்சல். ஏ, அது அம்மாவுக்கு வண்டியில இருக்கும்போது ஃபோன் வந்துச்சு. மாமா ஃபோன் பண்ணாரா? அ, பாட்டி நல்லா இருக்காங்கல்ல? அவங்களுக்கு ஒண்ணும் ஆகலையே. என்னடி பாட்டி பாட்டிங்கற? தாத்தா பாட்டி ஆக போறவங்க நாங்க எங்க இருக்கோம்? எங்க கிட்ட எதையுமே சொல்ல மாட்டியா? ம்? என்ன? உனக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். நான் பாட்டி ஆக போறேன்டி. அம்மா, நான் பாட்டி ஆக போறேன். இந்த நல்ல விஷயத்தை கேட்கறதுக்கு எவ்வளவு நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த விஷயத்த நீ என்கிட்டயே மறைக்கிறியா? நாங்க சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக எங்களை 7 கடல் தாண்டி அனுப்புற. ஆனா எல்லா சந்தோஷத்தையும் நீ தானே வச்சுக்கிட்டு இருக்க. எனக்கு நான் பாட்டி ஆக போறேங்க. சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள்மா. ஒன்னு தெரியுமா வந்தனா, அக்கா ஏர்போர்ட் கிட்ட போயிட்டு வண்டியை திருப்ப சொல்லிட்டாங்க. இல்லையா பின்ன? இவ்வளவு பெரிய சந்தோஷமான விஷயத்தை கேட்டதுக்கு அப்புறம் நான் லண்டனுக்கு போவேனா என்ன? டாக்டருக்கு தான் நன்றி சொல்லணும். நீ அவங்களுக்கு ஃபோன் பண்ண உடனே அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாங்க. அப்பதான் எனக்கு விஷயமே தெரிய வந்தது. வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றிமா. அந்த கோபாலகிருஷ்ணன் கருணையால நீ எப்பவும் சந்தோஷமா இருக்கணும்மா. சந்தோஷமா இருடி என் கண்ணு, சந்தோஷமா இரு. வாழ்த்துக்கள் ராதிகா. வாழ்த்துக்கள். அர்ச்சனா, வந்தனாவுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். சித்தி, இதெல்லாம் ரொம்ப மோசம் தெரியுமா? எல்லாரும் வந்தனாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றீங்க, என்ன யாருமே கண்டுக்க மாட்டேங்கிறீங்க. உனக்கு தானே? இதோ நான் வாழ்த்து சொல்றேன். இருடா, காது செவத்துற அளவுக்கு திரும்பி விடுறேன். ஒரு நிமிஷமா, இதுல எந்த காது? ரெண்டுமே. நீ கூட என்கிட்ட மறைச்சிட்டல்ல. சாரி. இந்த விஷயம் மட்டும் நான் லண்டன் போனதுக்கு அப்புறம் எனக்கு தெரிஞ்சிருந்ததுன்னு வை, நான் அங்க இருந்து கூட உடனே ஓடி வந்திருப்பேன் தெரியுமா? தெரியுமா? அப்ப நான் சித்தப்பாக போறேனா?
ஏய், அப்பா அம்மா இன்னைக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தாங்கல்ல. அவங்க தாத்தா பாட்டி ஆக போறாங்க. எனக்கு அவங்க முகத்தை பார்க்க ரொம்ப பிடிச்சிருந்தது. ம். நீ பயங்கரமான ஆள் தான் போ. இந்த ரகசியத்தை நீ என்கிட்ட கூட சொல்லல. சாரி கார்த்திக். வந்தனா தான் யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா. ஆ, அப்பா அம்மா சந்தோஷமா லண்டன் போகணும்னு அவ ஆசைப்பட்டா. அவங்க போனதுக்கு அப்புறமா எல்லார்கிட்டயும் சொல்லலாம்னு சொன்னா. அவ என்கிட்ட வேற சத்தியம் வாங்கிக்கிட்டா. யார்கிட்டயும் சொல்ல வேண்டான்னு கெஞ்சி கேட்டுக்கிட்டா. என்னாச்சு? இல்ல, நான் மாமா ஆயிட்டேன்ல. ஜஸ்ட் இமேஜின். மாமா கேக்குறதுக்கே வித்தியாசமா இருக்கு இல்ல? நான் மட்டும் என்னவா அத்தை ஆயிட்டேன்? எல்லாமே எப்படி மாறி போயிடுது இல்ல கார்த்திக்? யோசிச்சு பாருங்க. அம்மா அப்பா 2 பேரும் லண்டனுக்கு கிளம்பிட்டாங்க. அப்புறம் ஏர்போர்ட்டுக்கு போறதுக்கு 1 நிமிஷத்துக்கு முன்னாடி ஒரு கால் வந்தது. உடனே எல்லாரும் வீட்டுக்கு திரும்பி வந்துட்டோம். இதனாலதான் அம்மா திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தாங்க எனக்கு போக மனசே இல்லைன்னு. ஆ, அவங்களுக்கு முன்னாடியே ஏதோ அறிகுறி தெரிஞ்சிருக்கு. பாட்டி சரியாதான் சொன்னாங்க. எந்த ஒரு காரியத்துக்கு முன்னாடியும் கடவுள் நமக்கு அறிகுறி கொடுத்துருவாராம். நாம தான் அதை புரிஞ்சுக்க மாட்டோமா. எனக்கும் இப்ப ஒரு அறிகுறி தெரியுது. எனக்கு அடிச்சு போட்ட மாதிரி தூக்கம் வர போகுது. இந்த இயரிங் இது யாரோடதா இருக்கும்? என்னோடது இல்லையே. இது இவரோட கார்ல எப்படி வந்தது? கேட்கவா வேண்டாமா? இந்தம்மா, இந்த மருந்து சாப்பிட்டா உடம்புக்கு நல்லதுன்னு டாக்டர் சொன்னாங்க. நான் ஏன் இதை புரிஞ்சுக்காம இருந்தேன்? கொஞ்ச நாளாவே இவ சொல்லிக்கிட்டு இருந்தா தலை சுத்துது, ஒரு மாதிரியா இருக்கு, சரியா சாப்பிட முடியலன்னு. டயர்டா வேற ஆயிடுறா. ஆனா நான் தான் புரிஞ்சுக்கவே இல்லை. இவகிட்ட எவ்வளவு பெரிய பாரத்தை கொடுத்துட்டு ஊருக்கு போக இருந்தேன். பாவம், எல்லாத்தையும் மனசுக்குள்ளேயே வச்சிருக்கா. எல்லார்கிட்டயும் மறைக்கிறா. உங்ககிட்ட தான் சொல்லல, என்கிட்டயும் சொல்லல பாருங்களேன். மார்க்கெட்டுக்கு போயிட்டு வந்து எல்லா வேலையும் பார்த்து பாவம் தனியாளா கஷ்டப்பட்டுட்டு இருந்தா. என்கிட்டயாவது ஒரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல வந்தனா. இல்ல சுகன்யா, வந்தனா முன்னாடியே உன்கிட்ட சொல்லிருந்தா நீ இவள இன்னும் கவனமா பாத்திருப்பல்ல. அத பார்த்து ராதிகா கண்டுபிடிக்க மாட்டாளா என்ன? நீ இருக்கியே. உனக்கு தெரியுமா, இவ்வளவு பெரிய நல்ல விஷயத்த சொல்லி இந்த உலகத்தையே என் கைக்குள்ள வர வச்சுட்ட. இன்னைக்கு இன்னைக்கு இதை விட பெரிய பரிசு இந்த உலகத்திலேயே எனக்கு எதுவும் கிடையாது. அதான் யோசிச்சுட்டே இருக்கேன். திரும்ப திரும்ப என் மனசு வெளியில போகாத, எங்கேயும் போகாதன்னு சொல்லிக்கிட்டே இருந்ததுமா. அம்மா, பெரியம்மா, இப்ப நான் தான் சித்தப்பாக்க போறேன்ல. இனிமே இன்னும் ஜாலியா இருக்க போகுது. இனிமே எனக்கு விளையாடுறதுக்கு ஆள் கிடைச்சிடும். அது மட்டும் இல்ல, நான் போய் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் சொல்ல போறேன் நான் சித்தப்பாக போறேன்னு. இல்லப்பா, இல்ல ராகுல், இத பாருப்பா, இந்த விஷயத்தை இப்போ யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. சரி, யார்கிட்டயுமே இந்த விஷயத்த சொல்லாத. கொஞ்ச நாள் ஆகட்டும், அப்ப நாங்களே சொல்வோம். புரிஞ்சுதா? அப்புறம் அம்மா, எல்லாரும் ஏன் லண்டன் போலன்னு வேற கேட்பாங்களேம்மா, என்ன பதில் சொல்றது? என்ன ராதிகா, ஏன் நீ இப்படியெல்லாம் யோசிச்சுட்டு இருக்க? எல்லாரும் நம்மள வந்து கேக்கும்போது அந்த நேரத்துல ஏதாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம். இப்ப வந்தனா கொஞ்சம் ஓய்வு எடுக்கட்டும், விடு. ஆமா, அதுவும் சரிதான். சரி வந்தனா, படுத்துக்கோ. அப்புறம் காலையில சீக்கிரமெல்லாம் எந்திரிக்கணும்னு அவசியம் இல்ல. பொறுமையா தூங்கி எழுந்து வந்தா போதும்.
நீ ஏற்கனவே நிறைய உழைச்சிட்ட. இனிமே நான் உன்னை ஒரு மகாராணி மாதிரி கவனிச்சுப்பேன் பாரு. வந்தனா, நான் தெரியாம ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேம்மா. நான் எப்படி புரிஞ்சுக்காம விட்டேன்? அம்மா ப்ளீஸ் அப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அர்ச்சனா, நான் சேஞ்ச் பண்ணிட்டு வரேன். கார்த்திக், ஆ? அது வந்து இது எனக்கு கார்ல கிடைச்சது. உன்னோட தான் இருக்கும். இல்ல, இது என்னோடது கிடையாது. அப்படியா? அப்ப ஸ்னேகா தான் இருக்கலாம். ஆமா, அவங்களது தான். அது என்னன்னா, நான் உங்ககிட்ட டிசைன்ஸ் வாங்க போனேன்ல, அப்போ அவங்கள வர வழியில டிராப் பண்ண, அப்ப வேணா விழுந்திருக்கலாம். ஒன்றும் பிரச்சனை இல்லை. நாளைக்கு அவங்க கிட்ட திருப்பி கொடுத்துருங்க. அவங்க தேடிட்டு இருக்க போறாங்க. நான் இதை பத்திரமா எடுத்து வைக்கிறேன்.